வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு செய்த தவப்பயனாக தோன்றிய அருளாளர்களுள் ஒருவர் மாணிக்கவாசகர். அவர் அருளிச் செய்த நூல்கள் திருவாசகம், திருக்கோவையார் என்னும் இரு நூல்கள். இவை இரண்டும் 12 திருமுறை தொகுப்புகளுள் 8வது திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளன. 8 திருமுறைகளை தொகுத்தவர்கள் ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவற்றை தொகுத்தார்கள். இந்த 12 திருமுறைகளும் எப்படி தொகுக்கப்பட்டன என்பதை திருமுறை கண்ட புராணம் என்னும் நூல் மிக தெளிவாக உரைக்கின்றது. அந்த வகையிலே மாணிக்கவாசகரினுடைய திருவாசகம் மிகச்சிறந்த ஒரு நூல், படிப்போரினுடைய உள்ளத்தை நெகிழ்விக்கும் நூல். வரலாற்று ரீதியாக நாம் பார்ப்போமானால் நம்முடைய தமிழ் 12 திருமுறை நூல்களுள் முதலாக அச்சேரிய நூல் திருவாசகம்தான். 1835ஆம் ஆண்டில் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் என்பவர் இந்த நூலை முதலாக பதிப்பித்தார். இந்த நூல் பதிப்பிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் கழிந்த நிலையில் 1841ஆம் ஆண்டில் திருவாசகத்தினுடைய இன்னொரு தொடர்பு நூலாக விளங்கக்கூடிய திருக்கோவையார் என்னும் நூல் பதிப்பிக்கப்பட்டது. அதை புதுவையைச் சேர்ந்த நைனப்ப முதலியார் என்பவர் பதிப்பித்தார். இவையெல்லாம் இன்றைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டிய மிக அரிய செய்திகள். ஆதலால் தான் இங்கே இவற்றை குறிப்பிட நேர்ந்தது. இப்படிப்பட்ட சிறந்த நூலாக விளங்கக்கூடிய 8ஆம் திருமுறை நூலிலே மாணிக்கவாசகர் திருக்கோவையாரையும் பாடினாரே, அதை ஏன் பாடினார் என்ற ஒரு வினா பொதுவாக எழுகிறது. இன்னும் சிலர் இது மாணிக்கவாசகர் பாடியது தானா என்பது போன்ற ஐயத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். இவை இரண்டிற்கும் நாம் தீர்வு காண வேண்டியது மிக மிக தேவையான ஒன்று. சிறந்த அனுபவ பொருளாக விளங்கக்கூடிய திருவாசகம், அதை அனுபவ நூல் என்றுதான் சொல்லுவார்கள். இறைவனிடத்திலே பெற்ற அனுபவம், அந்த அனுபவத்திற்கு இடையூறு ஏற்பட்ட போது ஏற்பட்ட சோகம், இவற்றினுடைய புலம்பலாகத்தான் திருவாசகம் அமைந்திருக்கிறது என்பதை அதை படிப்பவர்கள் நன்றாக அறிவார்கள். இப்படி இறை இன்ப அனுபவத்தை நுகர்ந்த ஒரு பேர் அருளாளர் எப்படி ஒரு திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய அகப்பொருள் சார்ந்த நூலை எழுதியிருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள், வினாவும் கேட்கிறார்கள். அவர் எழுதியிருப்பாரா என்று. நிச்சயமாக அவர் எழுதியவைதான் திருவாசகமும் திருக்கோவையாரும். நம்முடைய 12 திருமுறை நூல்களிலே பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்திலே மாணிக்கவாசகர் வரலாறு இல்லை. அந்த மாணிக்கவாசகருடைய வரலாற்றை சுந்தரர் சொல்லவில்லை. எனவே நம்பியாண்டார் நம்பியும் சொல்லவில்லை. ஆகவே சேக்கிழாரும் சொல்லவில்லை. இதுதான் உண்மை. இருந்தபோதும் நம்பியாண்டார் நம்பி தான் எழுதிய 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள அவருடைய திருக்கோயில் பன்னியர் விருத்தம் என்கிற அந்த நூலிலே திருவாதவூர் சிவபாத்தியன் என்று மாணிக்கவாசகரை குறிப்பிடுகிறார். அவர் செய்த திருச்சிற்றம்பல கோவை என்னும் பொருளார் நூல் அது. அந்த நூலை படித்த பிற்பாடும் இன்னொருவர் கவி பாட நினைத்தால் அது உண்மையிலேயே இகழ்வுக்கும் சிரிப்புக்கும் உரியதாகத்தான் இருக்கும் என்கின்ற கருத்திலே நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கிறார். இப்போ பாருங்க, நம்பியாண்டார் நம்பியினுடைய காலம் ஒரு 10ஆம் நூற்றாண்டு இருக்கலாம். 10ஆம் நூற்றாண்டிலே அவர் எழுதிய நூலிலே மாணிக்கவாசகரை பற்றிய குறிப்பை சொல்லி அவர் திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சிற்றம்பல கோவையை பாடினார் என்று சொன்ன பிற்பாடு ஏன் நமக்கு ஐயம் வர வேண்டும்? இது ஒன்றே நம்முடைய ஐயத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய விடையாகும். எனவே
இதற்கு மேலும் மாணிக்கவாசகர் திருக்கோவையாரை எழுதியிருப்பாரா என்றெல்லாம் நாம் ஐயப்பட தேவையில்லை. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்னொன்று, திருக்கோவையாருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு அல்லது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுவாமிநாத தேசிகர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு இலக்கண கொத்து என்று ஒரு நூலை எழுதினார். அந்த நூலிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப நுட்பமான செய்தி. அது உங்களுக்கு பல விஷயங்களை படித்து உங்களுக்கு தெரியல, இன்னும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, இதை நாம் தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எந்த தமிழ் நூல்களை தேடி பார்க்கலாம் என்றால் சுவாமிநாத தேசிகர் சொல்கிறார், ஒன்று தொல்காப்பியத்தை போய் பாருங்கள், ரெண்டாவது திருக்குறளை போய் பாருங்கள், மூணாவது திருக்கோவையாரை பாருங்கள் என்று இந்த 3 நூல்களை சொல்வார். பல்கால் பழகினும் தெரியா உளவேல் தொல்காப்பியம் திருவள்ளுவர் திருக்கோவையார் மூன்றினும் முழங்கும் என்பது அவருடைய வாசம். பல விஷயங்களை பலகால் பழகினும், பல முறையும் படித்தும் மற்றவர்களிடத்தில் உரையாடியும் கேட்டு தெரிந்தும் உங்களுக்கு தெரியா உளவேல், ஏதாவது தெரிஞ்சிக்க முடியாதது இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 நூல்களை பாருங்கள். 1 தொல்காப்பியம், 2 திருக்குறள், 3 திருக்கோவையார் என்று இந்த திருக்கோவையார் அந்த அளவிற்கு எல்லா செய்திகளையும் தரக்கூடிய ஒரு சிறந்த நூல் என்பதை கற்றவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள். அது பொதுமக்களிடத்தில் அதிக பயிற்சி பெறாத ஒரு காரணத்தினால்தான் அதை யாரும் அதிகம் படிக்கவில்லை, அதனுடைய பொருட்சிறப்பை உணரவில்லை. எனவே மாணிக்கவாசகர் தான் திருவாசகத்தை எழுதினார், அதையவரே தான் திருக்கோவையாரையும் எழுதினார் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கலாம். ரெண்டாவது, மாணிக்கவாசகர் எந்த காலத்தை சேர்ந்தவர் என்று ஒரு கருத்து. ஆய்வு உலகில் எப்பொழுதுமே ஒரே கருத்து என்று இருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்றால், நமக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்காத வரையில் நாம் இலக்கிய ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் சில வரையறைகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது தேவாரத்தை பாடிய மூவருக்கும் முற்பட்டவர் மாணிக்கவாசகர் என்று ஒரு கருத்து உண்டு. மரபார்ந்த அறிஞர்கள் எல்லாரும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி வருகிறார்கள். நவீன ஆராய்ச்சி போக்குகளினுடைய வளர்ச்சி காரணமாக பாடல்களுக்கு உள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையில் இது காலத்தால் பிற்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையும் அறிஞர்கள் மத்தியிலே எழுந்து நிலவி வருகிறது. அந்த அடிப்படையில் மாணிக்கவாசகர் மூவர் முதலிகளுக்கு காலத்தால் பிற்பட்டவர் என்கின்ற கருத்தும் இருக்கிறது. ஒரு வகையில் அந்த கருத்து சரியாக இருக்கும் என்றுதான் நாம் எண்ண தோன்றுகிறது. காரணம், மாணிக்கவாசகரினுடைய காலத்தில் மாயாவாதம் என்று சொல்லக்கூடிய ஏகான்மவாதத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கி இருந்தபோது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்கின்ற கருத்திலே மாணிக்கவாசகர் பாடல் பாடியிருக்கிறார். அவருடைய போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தினுடைய 4வது பதிகமாக அமையக்கூடிய போற்றி திரு அகவலிலே மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்து ஆர்ப்ப என்ற ஒரு 2 அடிகள் வருகின்றன. அந்த மாயாவாதம் என்கின்ற கொள்கை ஒரு கிட்டத்தட்டைக்கு இன்றைக்கு நாம் அதை ஒரு ஏகான்மவாதம் கொள்கை என்று அதை சொல்லுகிறோம். அந்த ஏகான்மவாத கொள்கையை நிறுவியவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அவர்கள் நிறுவிய அந்த ஏகான்மவாத கொள்கையிலே உடன்பாடு இல்லாத காரணத்தினால் மாணிக்கவாசகர் அதை மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம், சண்டமாருதம்னா அது ஒரு மிக பெருங்காற்று, சூறைக்காற்று மாதிரி. அந்த சூறைக்காற்று அதுதான் சிறந்தது, சரியான கொள்கை என்று சுழற்றி அடித்து கொண்டிருந்த காலத்திலே இறைவனினுடைய அருள் எனக்கு கிடைக்க பெற்று நான் அவனை வணங்குகின்ற ஒரு நிலையை அடைந்தேன் என்று அந்த கருத்தை சொல்லுவார். அப்போது ஆதிசங்கரனுடைய கருத்தை இவர் சொல்கிறார் என்பதனாலே ஆதிசங்கரனுடைய காலத்துக்கு இவர் பிற்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற
கருத்து எழுவது இயல்பு. ஆதிசங்கரருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாணிக்கவாசகருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதாக இருக்கும் என்று நாம் நம்பலாம். எனவே இந்த காலத்தை பொறுத்த வரையிலையும் இப்படி ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வது பொருத்தமானது. எனவே 2 செய்திகள். ஒன்று, திருக்கோவையாரையும் மாணிக்கவாசகர் தான் இயற்றினார். 2வது, அவர் தேவார மூவருக்கு காலத்தால் பிற்பட்டவர். இந்த 2 செய்தியையும் நம்முடைய தமிழக மக்கள் நன்றாக அறிந்து கொள்வதிலே அவர்களுக்கு அது ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த வகையிலே அதை நாம் கருத்திலே கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக எழக்கூடிய இன்னொரு கேள்வி, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்றும், திருவாசகத்தை வெளிநாட்டு அறிஞர்களும் போற்றி அதை படித்து இன்னும் அதை தம்முடைய மொழியிலே மொழிபெயர்த்தும் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் படிக்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தி பணுவலை எழுதிய மாணிக்கவாசகர் சிறந்த காதல் பாடல்களையும் ஏன் எழுதினார் என்கிற ஒரு கேள்வி எழுவது அதுவும் இயல்புதான். மக்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி வருவது இயல்புதான். இந்த இடத்திலே நாம் 2 செய்திகளை மனத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று, தமிழ் இலக்கிய பரப்புக்கு என்று ஒரு மரபு உண்டு. அந்த மரபு காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மரபு. அந்த இலக்கிய மரபில் என்ன என்று சொன்னால், ஒன்று, பாடுபொருள் என்பது காதல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் காதல் அல்லாத மற்ற வாழ்வியல்களை பற்றியதாக இருக்க வேண்டும். காதல் சார்ந்ததை அகம் என்று சொன்னார்கள். காதல் அல்லாத மற்ற வாழ்வியல் அனைத்தையும், அது போராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பெருமிதமாக இருக்கலாம், கொடையாக இருக்கலாம், பிற பிற கொள்கைகளாக கூட இருக்கலாம், அவற்றையெல்லாம் பாடுவதை புறம் என்று சொன்னார்கள். இந்த அகம்புறம் என்கிற மரபில் இந்த அகமரபு என்கின்ற ஒன்று தொடர்ச்சியாக அறுபாடு இல்லாமல் விடுபாடு இல்லாமல் தமிழ் பரப்பிலே வளர்ந்து வந்திருக்கிறது. இதற்கு நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள் சான்றாக இன்றைக்கும் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையிலே இந்த மரபை நாமும் பின்பற்ற வேண்டும் என்கிற உணர்வு உந்துதலால் மாணிக்கவாசகர் திருக்கோவையாரை பாடினார். இது ஒரு கருத்து. மாணிக்கவாசகர் பாடியிருப்பாருன்னா கண்டிப்பாக பாடியிருப்பார். காரணம் என்னென்னா, தமிழ் இலக்கிய மரபில் அகமரபை விட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நம்முடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூற விரும்புகிறேன். பலரும் தேவாரங்களை படிக்கிறார்கள், திருவாசகத்தை மிக அதிகமாக படிக்கிறார்கள், திருவிசைப்பாவிலே சில சில பாடல்களை படிக்கிறார்கள், திருமந்திரத்தை படிப்பவர்கள் அரிது. மிகவும் நுட்பமான பொருளை, சாத்திர பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை படிப்பார்கள். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 11ஆம் திருமுறையில் படிக்கிறவங்க ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் நாம் பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். அது அதிக பயிற்சியில் இல்லாத நூல். அதனால்தான் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க, அன்றாடம் ஒவ்வொரு திருமுறையிலேருந்தும் ஒரு பாட்டை படிக்கணும். அப்போ தான் 12 திருமுறை நமக்கு இருக்குங்கிறது எண்ணம் உறுதியாகும். நாமும் அதில் சில பாடல்களையாவது படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நமக்கு நல்ல வழி காட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் யாராவது சில பேர் 11ஆம் திருமுறையை படிப்பாங்க. அந்த 11ஆம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் இடம்பெற்றிருக்கிறார். அவர் எழுதிய நூல்கள் அதிலே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நூலிலே ஒரு நூல் திருவாரூர் மும்மணி கோவை என்று சொல்லக்கூடிய நூல். இப்போது ஒரு கருத்தை கூட இணையாக சிந்தித்து பாருங்கள். சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய நண்பர், தோழர். சுந்தரமூர்த்தி நாயனாரை மிகவும் உயர்வாக போற்றி அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு காலத்தை சேர்ந்தவங்க. சரி, அந்த காலம் என்னவா இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்.
இந்த 8ஆம் நூற்றாண்டு அளவில் அந்த 11ஆம் திருமுறையில் தொகுத்த நூல்களில் சேரமான் பெருமாள் நாயனாரினுடைய திருவாரூர் மும்மணி கோவையில் 30 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 30 பாடல்களும் முழுக்க முழுக்க காதல் பாடல்கள். இதை முழுமையாக படித்தவங்க நன்றாக தெரிஞ்சு சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்க. தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க, இதே நாங்கள் 11ஆம் திருமுறையில் போய் அதுவும் பக்தி பணவில் போய் காதல் பாட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ப கூட மறுப்பார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுவது, அன்பு கூர்ந்து அந்த 30 பாடல்களையும் ஒரு முறை படித்து பாருங்கள். அதில் திருவாரூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனினுடைய பெயரும் அவனுடைய தோற்றம் இவையெல்லாம் அவனை ஒரு பாட்டுடை தலைவனாகத்தான் காட்டுமே தவிர அந்த காதல் வாழ்க்கைக்கு உரிய தலைவனாக காட்டவே காட்டாது. அந்த தலைவன் வேற ஒருத்தன். இப்போ ஒரு பாட்டு, சாதாரணமான ஒரு பாட்டு, மனசு மயக்கம் கொண்டு ரொம்ப வருத்தப்படாமல் என்ன செய்யும்? அது வருத்தப்படும் தான். நம்ம சிவபெருமானினுடைய கண்டத்தில் கழுத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு இருக்கிறதே, அது கருநிற நஞ்சு இருக்குல்ல, அது மாதிரி இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகமெல்லாம் கருநிறமாகி அப்படியே மழை வருவதற்கான அறிகுறி ஆயிடுச்சு. அப்போ கார்காலம் வந்துவிட்டது என்பதாக குறிப்பு வந்துவிட்டது. ஆனால் கார்காலத்திலே வருகிறேன் என்று சொல்லி சென்ற என்னுடைய தலைவனினுடைய தேர் இன்னும் வரவில்லை. கார் வந்துவிட்டது, தேர் இன்னும் வரவில்லை. தேர் வராததனாலே என்னுடைய உடம்பிலே இந்த பசலை என்று சொல்லக்கூடிய இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான நோய் தோன்றுவிட்டது. பீர்க்கம் பூவினுடைய நிறம் போல என்னுடைய தோலினுடைய நிறம் மாறிவிட்டது. நான் கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் தலைவன் இன்னும் வரவில்லையே என்கிற ஏக்கத்தினாலே அது நெகிழ்ந்து கீழே விழ ஆரம்பித்து விட்டன. அத்தோடு இல்லாமல் என்னுடைய கண்களிலே இருந்தும் கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது என்று ஒரு பெண்ணு தன்னுடைய காதலன் சொல்லி சென்ற காலம் வந்தும் இன்னும் வரவில்லையே என்கின்ற கருத்தை சொல்றார். என்ன நூல் அது? திருவாரூர் மும்மணி கோவை. மனம் மால் உறாதே என் செய்யும் கனமால் விடையுடையான் கண்டத்து இருளாகி கார் தோன்றியது கார் தோன்றில தேர் ஊர்ந்தன பீர் சோர்ந்தன சங்கு கான்றன நீர் ஏந்திழையால் கண். இதான் பாட்டு. இந்த பாட்டில் எங்கெங்க இருக்கு பக்தி அப்படின்னு யாரையாவது கேட்டிங்கன்னா இதில் பக்தி இல்லை, இது காதல். இப்போ நாம் திருக்கோவையாருக்கு வருவோம். திருக்கோவையாருக்கு காலத்தால் முற்பட்டது திருவாரூர் மும்மணி கோவை. திருவாரூர் மும்மணி கோவை முழுக்க முழுக்க காதல் பாட்டு. இவ்வளவு காதல் வெறும் காதலையே பாடக்கூடிய 30 பாட்டை கொண்டு நாம் பக்தி இலக்கியத்தில் வச்சிருக்கிறோமே, அப்புறம் ஏன் திருக்கோவையார காதலில் ஏன் பாடுறாரு, ஏன் அதை பாடினாரு அப்படின்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. காரணம் என்ன என்றால், நம்முடைய மொழியில் இந்த அக இலக்கிய மரபு என்பது காலங்காலமாக போற்றப்பட்டு வருகிற மரபு. இந்த மரபை எந்த கவிஞரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பக்தி என்பதும் கூட ஒரு வகையிலே காதல் தான். இன்னும் சொல்ல போனால் காதல் என்பதும் கூட ஒரு வகையான பக்தி தான். எனவே அந்த அடிப்படையிலே இவர்கள் கருதியதனாலே இதை வேறுபடுத்தியே பார்க்கல. இது ஒரு முக்கியமான காரணம். மாணிக்கவாசகர் இலக்கிய மரபை போற்ற வேண்டும் என்கிற கண்ணோட்டத்திலே திருக்கோவையாரை எழுதினார். இது ஒரு முக்கியம். இரண்டாவது இன்னொரு காரணம், சைவம் என்கிற இந்த சமயத்தினுடைய கொள்கை இல்லறத்தை துறந்துவிட்டு கடவுள் நெறியை போற்ற சொல்லவில்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே கடவுள் வழிபாட்டை சிறப்பாக செய்யலாம் என்கின்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய சமயம். நம்ம பழைய தமிழ் இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிவபெருமானை பற்றிய குறிப்பு வரும். அந்த குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா அவர் பெரும்பாலும் தனித்து தான் சுட்டப்படுவார். இப்போ நீலமணி மிடற்று ஒருவன் போல
மண்ணுக பெருமை அப்படின்னு ஔவையார் அதியமான பாடினார்னு சொல்லுவார். அப்போ நீல மணிமிடற்று ஒருவன் சிவபெருமானை சொல்லக்கூடியது. முக்கட்செல்வன் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிற தொடர் இருக்கிறது. ஆலமர் செல்வன் அப்படின்ற தொடர் இருக்கிறது. மழை தலை வைத்தவர் அப்படின்னு தொடர் இருக்கிறது. அங்கெல்லாம் பெரும்பாலும் எங்கேயாவது 1-2 இடங்களில் பிற்காலத்தில் சிவபெருமானையும் உமையம்மையும் சேர்த்து சொல்லக்கூடிய தொடர்கள் ரொம்ப அரிதாக இருக்கும். 2 அல்லது 3 இடங்கள்ல இருக்கும். இந்த கலித்தொகை மாதிரியான நூலில் அல்லது இந்த கடவுள் வாழ்த்து பாடலாக அமையக்கூடிய நூல்களில் உமையையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் நூலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க சிவபெருமானை தனித்து சுட்டுகின்ற ஒரு தன்மையை பழைய இலக்கியங்களில் பார்க்கலாம். ஆனால் பக்தி இலக்கியத்தில் தேவாரத்திலிருந்து மற்ற எந்த திருமுறை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பெருமானை தனித்து சொல்வது கிடையாது. உமையம்மையோடு சேர்த்து தான் சொல்லுவாங்க. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு தான் ஞானசம்பந்தர் சொன்னார். பெண்ணோர் பாகம் உடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம் கலந்த நுதலினார், அதுவும் அவர் தான் சொல்லுவார். அப்பர் பெருமான் சொல்வார், உமையலாது உருவம் இல்லை உலகலாது உடையதில்லை அப்படின்னு சொல்லுவார். உமை இல்லாமல் அவருக்கு உருவமே கிடையாது. அந்த உருவம்னா அதோட சேர்ந்தது தான் உருவம். இப்போ இந்த மாதிரியாக பக்தி இலக்கியங்களில் பெருமானை இப்படி உமையோடு சேர்த்து சொல்லுகின்ற அந்த கருத்தை இவர்கள் எல்லாம் வளர்த்தெடுத்தார். இதற்கு என்ன காரணம் என்றால், இறைவன் அவனும் ஒரு இல்லறத்தான் என்பது போன்ற ஒரு உணர்வை படிப்பவர்களுக்கு ஏற்படுத்தி நாம் வாழுகின்ற இல்லற வாழ்வு இறை உணர்வை பெறுவதற்கு தடையில்லை என்பதற்காகவே இதையெல்லாம் வலியுறுத்தி சொன்னார். ஆகவே திருக்கோவையாரை மாணிக்க வாசகர் பாடுவதற்கு இந்த 2 காரணங்கள். ஒன்று, பழைய இலக்கிய மரபு தொடர்பு அறுபடாமல் வளர வேண்டும். 2வது, சைவம் இல்லறத்திற்கு எதிரானதோ தடையானதோ அல்ல. இதற்காக அவர் திருக்கோவையாரை எழுதியிருக்கிறார். இது ஏன் எழுதினார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். சரி, திருக்கோவையார் என்ன சொல்லுகிறது என்று அடுத்து பார்க்கிற பொழுது, திருக்கோவையாரினுடைய 400 பாடல்களும் முழுக்க காதல் பாடல்கள் தான். அங்கே தில்லை கூத்தன் அல்லது தில்லை சிற்றம்பலவன் பாட்டுடை தலைவனாக குறிப்பிடப்படுவான். வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கும் அங்கே நடக்கக்கூடிய காதல் நிகழ்ச்சிக்கும் தொடர்பே கிடையாது. அந்த பின்னணியாக இருக்கும். ஒரு காதல் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய ஊராக இருக்கும் சிதம்பரம், தில்லை. அந்த காதல் நிகழ்வுக்குரிய தலைவன் இருக்கானே, அவன் இந்த இறைவன் மாதிரி சிறப்புடையவன், அவனை உயர்வாக பேசக்கூடிய கருத்து இருக்கும். அங்கே பாத்திரங்களாக இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், அங்கே இடம்பெறக்கூடிய ஒரு தலைவன், தலைவி, தோழி, பாணன், பாங்கன், இவங்க தான் இருப்பாங்க. காதல் நிகழ்வு தான் அங்கே பேசப்படுது. பின்னணியாக இருப்பது தில்லை சிற்றம்பலமும் அங்கே எழுந்தருள் புரியும் இறைவனும் தான். எனவே பாட்டுடை தலைவனாக அங்கே குறிக்கப்படுவார். மற்றபடி அங்கே சிவபெருமானுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. எனவே சிவபெருமான் மீது காதல் கொண்டதாக அந்த நூல் அமைந்திருக்கிறது என்று கருத இயலாது. அது இயல்பான மனிதருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய காதல். அதை ஒரு கோவைப்படுத்தி சொல்லுகிறல். கோவை என்கின்ற அந்த சொல்லுக்கே என்ன பொருள் என்றால் வரிசைப்படுத்துதல். என்ன வரிசைப்படுத்துதல்? ஒரு இல்லற வாழ்வினுடைய தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தாமே எதிர்பட்டு சந்தித்து அன்பு கொண்டு காதல் பூண்டு தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க எண்ணுவது. அப்போ முதல்ல அதை சந்தித்து அன்பு கொண்டு காதல் பூண்டு வாழ ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிற பொழுது ஊராருக்கு தெரியாமல் உற்றவர் அறியாமல் அதை பழகுவார்கள். அதை தமிழ் இலக்கண மரபு களவு என்று சொல்லும். அந்த களவில் என்னென்னலாம் நடக்கும்? இவங்க சந்திக்கிறது, சந்தித்த பிற்பாடு ஒருவரை ஒரு விரும்புவது, ஒருவரோடு ஒருவர் இணைவது, பிறகு அவர்கள் மீண்டும் அவர்கள் அந்த சந்திப்பதற்காக அங்கே வருவது, அப்போ சந்திப்பு சில நேரங்களில் தடைப்படுவது, அப்போது இவர்களை சேர்த்து வைப்பதற்காக இருக்கக்கூடிய பாத்திரங்களாக கற்பனை மாந்தர்கள் தான் அவங்க எல்லாம். இப்போ தோழி அல்லது தோழன், இவங்கெல்லாம் இவங்களை 2 பேரையும் இணைத்து வைப்பதற்காக வருவது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் வரிசைப்படுத்தி கோவையாக சொல்லுகிற காரணத்தினாலே இது கோவையார். இது திருச்சிற்றம்பலம் என்கிற பின்னணியிலே நிகழ்கிற காரணத்தினாலே இதற்கு திருச்சிற்றம்பல கோவையார் என்று பெயர். இதை திருக்கோவையார் என்றும் இன்றைக்கு நாம் பெருகிய வழக்கில் அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இது கோவை.
400 நிகழ்ச்சிகள், 400 பாடல்கள், கிட்டத்தட்ட ஒரு 360க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் அவற்றை வந்து பாடக்கூடியதாக. ஒரு சில நிகழ்ச்சிக்கு 1-2 பாடல் கூடுதலாக இருக்கும், சிலவற்றை வந்து பாடுவது. இப்படியாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இதில் ஒரு சிறந்த பாடல்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கருத்தை சொல்லி அதை எளிமைப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒரு தலைவன் அந்த தலைவியை போய் சந்திச்சிட்டான். உடனே அவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டாச்சு. மீண்டும் அவளை சந்திக்கணும்னு போகிறான், சந்திக்க முடியல. சந்திக்க முடியாததுனால தலைவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சோர்வு வருகிறது. அதனால அவனுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. அவன் வந்து பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துடுறான். சோர்வினாலும் வருத்தத்தினாலும் அவனால் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். இப்போ அவனுடைய நண்பன், அந்த நண்பனை வந்து அக இலக்கணம் வந்து பாங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாங்கன்னா பக்கத்துலன்னு அர்த்தம். பாங்கன்னா பக்கத்திலே இருப்பவன், எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்கக்கூடியவன். அதனால் அவன் வந்து கேட்குறான், என்னப்பா எவ்வளவு வேகமாக செயல்படக்கூடியவன் நீனு, ரொம்ப ஆற்றலுடையவன் நீனு, கொஞ்ச நேரம் கூட சோர்வே இல்லாமல் எதையாவது செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஆள் நீனு, ஏன் இப்படி வந்து சோர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியங்கள் இருக்குல்ல, அதில் பல பிரிவுகள் இருக்கும். எத்தனையோ வகையான இலக்கியம் இருக்கும். அக இலக்கியம் இருக்கும், புற இலக்கியம் இருக்கும், காப்பிய இலக்கியம் இருக்கும், சிற்றிலக்கியம் இருக்கும், நாடகம் இருக்கும், இசை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இந்த இலக்கியங்கள் எல்லாம் போய் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தியா அதனால் சோர்வு வந்துதா, அல்லது வந்து தமிழ் இசை இருக்குது, அந்த 7 இசை இருக்கிறது, அந்த 7 இசையை வந்து ரொம்ப அதிகமாக கேட்டு உனக்கு ஏதாவது சோர்வு ஏற்பட்டுடுச்சா, ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பது போல ஒரு பாட்டு உண்டு. சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர் மதிர் கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ இறைவா நின் தடவரை தோற்கு என்கொலாம் புகுந்து எய்தியதே அப்படின்னு ஒரு பாட்டு. உன் தோல் இவ்வளோ பெரிய நல்லா வறந்து விரிந்த தோள்கள் அல்லவா, அது ஏன் இப்படி வந்து சோர்ந்து போன மாதிரி உட்கார்ந்துருக்கிற. அப்போ அவன் கேட்குற ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. அதில் என்ன சொல்கிறாரு, இந்த இறைவன் எங்கே உரைகிறாராம், சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்திலேயும் உரைகிறார், என் சிந்தையுள்ளும் உரைகிறார். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான், உரையக்கூடியவன் அந்த இறைவன். அவர் என்ன பண்ணார், அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் உயர்வான் உயர் மதிர் கூடல், கூடல்னா மதுரை, உயர்ந்த சிறப்புகளை எல்லாம் உடைய கூடல்ங்கிற மதுரையில் இருந்த சங்கம் இருந்தது, தமிழ்ச்சங்கம். அங்கே வந்து தமிழை ஆய்ந்தவர், இறையனார்ன்ற பெயரிலே ஆய்ந்தவர் அவர். உயர்வான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த ஒந்தீந்தமிழின், ஒளி பொருந்திய இனிமையான தமிழினுடைய துறைதோறும் நுழைந்தனையோ, அங்கெல்லாம் போனியா, அதனால் ஒரு வேளை ரொம்ப அதிகமாக படித்தாலும் சோர்வு வரும் அல்லவா, அதனால் அந்த சோர்வாக உனக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அல்லது ஏழிசை சூழல் புக்கோ, இசைச்சூழல், இசையை ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தாலும் அதுவே நம்மளை அப்படியே லேசான ஒரு தூக்கத்திலே ஆழ்த்து விடக்கூடிய சிறப்புடையது இசை, அதனால் அங்கே போனியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது தமிழினுடைய சிறப்பும் இசையினுடைய சிறப்பும் அங்கே வந்து சொல்லப்படுகின்ற அந்த தன்மை. இது மாதிரி இது ஒரு காதல் பாட்டு தான். இந்த பாட்டில் கேட்குறான், ஒரே தோழன் கேட்குறான், ஏன் ஒன்று சோர்ந்து போய் உட்காந்துருக்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ சோர்ந்து போய் உட்காந்துருக்க காரணத்தையும் இவனே கேட்குறான். ஒருவேளை தமிழ் இலக்கியங்களை எல்லாம் துறைதோறும் போய் படிச்சுட்டு வந்ததுனால ஏற்பட்ட சோர்வா, அல்லது இந்த தமிழ் இசையை முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஏற்பட்ட சோர்வா என்று அவன் வந்து கேட்குறான். அப்போது இந்த கேள்வியை அவன் கேட்டுட்டு பதில் இவன் சொல்லுவான், இதெல்லாம் இல்லை, அதனாலலாம் கிடையாது, நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து பார்த்தேன், அவள் மீது காதல் கொண்டேன், அவளை நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் சந்திக்க முடியல, அங்கே வந்து பல இடையூறுகள் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தான் வந்து யார், அந்த பெண்ணு யார், அவள் இருக்கக்கூடிய இடம் என்ன, அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தோழன்கிட்ட சொல்லுவான். பிறகு அவன் தோழன் போய் அந்த இடத்தை பார்த்துட்டு அந்த பெண்ணினுடைய இயல்பையெல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் தலைவன் அந்த தலைவியை சென்று சந்திப்பதற்கான உரிய உதவிகளை செய்வான். இப்படியாக அந்த திருக்கோவையார் உள்ள பாடல்கள் அப்படியே வளர்ந்து கொண்டே செல்லும். இது ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம்,
அப்படின்னு சொல்லிடலாம் வரிசையாக வரும். இதற்கு பிற்பாடு வந்து களவு வாழ்க்கையிலிருந்து அது கற்பு வாழ்க்கையாக மாறும். அப்படி கற்பு வாழ்க்கையாக மாறுவது என்பது என்னென்னா, இந்த பெண்ணும் ஆணும் ஒருவரை ஒருவர் காதல் கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையாக மாற்றுவது. அப்போ வந்து இதில் ஒரு நல்ல சமூக கோட்பாடு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தப்படுகிறது. என்ன அந்த கோட்பாடுன்னா, ஒரு சமுதாயத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே கூரையின் கீழ் இணைந்து வாழ்ந்தாலும் அவர்களால் குடும்பம் என்கிற அமைப்பை உருவாக்க முடியாது. எப்போ அவங்க குடும்பங்கிற அமைப்பை உருவாக்க முடியும் என்றால், இந்த சமூகம் அங்கீகரித்திருக்கின்ற ஏதாவது ஒரு சடங்கின் மூலமாக அவங்க ஒன்று சேரணும். அது வந்து நீங்க வேத வேள்வி மந்திரங்களை ஓதி தாலி கட்டி செய்து கொள்ளக்கூடிய திருமணமா இருக்கலாம், வெறும் மாலையை மாற்றி கொள்ளக்கூடிய திருமணமா இருக்கலாம், மோதிரம் போட்டுக்கிறதா இருக்கலாம், பதிவு செய்து கொள்ளக்கூடிய திருமணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு அங்கீகாரத்தை பெற்ற சடங்கு வேணும். அந்த சடங்கு இருந்தால் தான் குடும்பங்கிற அமைப்பை உருவாக்க முடியும், இல்லைன்னா வந்து உருவாக்க முடியாது. இப்போ பாருங்கள், இன்றைய சமூக சூழலில் நம்ம வந்து லிவிங் டுகெதர்ங்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் எல்லாம் அந்த வாழ்க்கை மத்தியில் குடும்பத்தை அவங்களால வந்து உருவாக்கும். ஏன்னு கேட்டால், குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு தான் அடுத்த மனித சந்ததியை உருவாக்குவதற்கு உரிய இடம், மனித சந்ததி வளர்வதற்கு உரிய இடம். அந்த பாரம்பரியம் தொடரும். ரெண்டாவது, குடும்பம் என்கிற இடத்துலேருந்து தான் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய மனித உணர்வுகளாகிய அன்பு, இரக்கம், கருணை, உதவுதல், விட்டு கொடுத்தல், இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் குடும்பம் தான். குடும்பம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் ஒரு மனிதனுடைய தாய்மொழி வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அங்கே தான் அவன் வந்து இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறான். இப்படி இந்த அமைப்பை வந்து வலியுறுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, களவோட வந்து காதல் முடிஞ்சில்லை, காதல்ங்கிறது இதோட முடிஞ்சில்லை, அதற்கு மேலும் அவங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக கற்பு என்று அதை சொல்வார்கள். அது திருமண வாழ்க்கையை குறிக்கும். சில நேரங்களில் இந்த திருமணம் வந்து உடனடியாக நடைபெறுவது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சமூக அமைப்பிலே இருக்கக்கூடிய சில உயர்வு தாழ்வுகள் காரணமாக இருக்கலாம். ஒரு பொருளாதார உயர்வு தாழ்வாக இருக்கலாம், சமூக அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய உயர்வு தாழ்வு இருக்கலாம், படித்தவர் படிக்காதவர், செல்வர் ஏழை, இப்படியான அதிகாரங்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அதனால் இந்த பெண் வீட்டாரோ அல்லது பெரும்பாலும் பெண் வீட்டார் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த திருமணத்தை செய்து அவங்க ரெண்டு பேரையும் இணையிறதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கொள்ளாத போது தமிழ் இலக்கிய மரபில் என்ன ஒரு கருத்து வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஆண், அந்த தலைவன் அந்த பெண்ணை தன்னுடைய ஊருக்கு அழைத்து சென்று அங்கே திருமணம் முடித்து பிறகு இங்கே அழைச்சிட்டு வருவான். இப்படி அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போவதை உடன்போக்கு என்கின்ற ஒரு சொல்லாலே தமிழ் இலக்கியம் குறிப்பிட்டது. அந்த உடன்போக்கை பற்றியும் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். உடன்போக்குன்னு அதில் ஒரு துறை இருக்கும். இது எதுக்குன்னா, களவுக்கு பின்னால் ஆனால் திருமணத்திற்கு முன்னால். திருமணம் வந்து செய்து கொள்ள உறவினர்கள் அல்லது குடும்பத்தினர் இசையாத போது இது நிகழும். அந்த உடன்போக்கையும் அவர் பாடி, ஏன்னா இதெல்லாம் பழைய இலக்கியத்தில் இருந்தது தான், அதை தான் அப்படியே அவர் வந்து பாடியிருக்கிறார். அங்கே கூட வந்து ஒரு நுட்பமான ஒரு நல்ல கருத்துடைய பாடல். இந்த பெண்ணை வந்து தன்னுடைய ஊருக்கு அழைச்சிட்டு போகிறான். ஆனால் அந்த பெண்ணுடைய தாய் அல்லது வளர்ப்பு தாய் அவள் வந்து பின்னால் தேடிகிட்டே வருவாள். ஐயோ, நம்ம பெண்ணை வந்து எவ்வளோ இதாக சீராட்டி பாராட்டி வளர்த்தோமே, இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாலை நிலத்து வழியாக தண்ணீரோ அல்லது மரம் நிழலோ இல்லாத ஒரு பாதையிலே போகிறாளே, என்ன கஷ்டப்படுவாளோ, எப்படியாவது அவளை போய் அழைச்சிட்டு வருவோமே நினச்சி அந்த தாயோ அந்த வளர்ப்பு தாயோ பின்னால் வருவாங்க. அப்படி வருவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு எதிர வரவங்களை பார்த்து கேட்பாங்க. முதல்ல அப்படி ஒரு தாய் அப்படி தேடிட்டு போகிறான். அப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு ஆணும் பெண்ணுமாக எதிர வராங்க. எதிர வருகிற போது, ஓஹோ, நம்ம பொண்ணும் இந்த பையனும் தான் வராங்களோ அப்படின்னு அந்த தாய்க்கு ஒரு கணம் வந்து சரி வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மலர்ச்சி ஏற்படுது எண்ணத்தில். ஆனால் கிட்ட வந்து பார்த்தாக்க அவங்க இல்லை, தன்னுடைய மகளும் இல்லை. அந்த அப்போது வேற யாரோ அது, சரி இவங்களை கேட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு உங்களை மாதிரி இதுவே போல் ஒரு மன கோலத்தோடு போனவங்களை நீங்கள் எதிர பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போது வந்து அந்த ஆண் சொல்லுவான், ஆமாம் பார்த்தேன், இந்த திருச்சில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அங்கே அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை போன்ற நல்ல வலிமையான ஒரு ஆண் மகனை நான் பார்த்தேன்.
பக்கத்தில் என்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பெண் இருக்கால காதலியை அவளை பார்த்து, ஏம்மா நீ எதா பார்த்தியா, அம்மா சொல்கிறாங்களே நீ அது மாதிரி வேறு யாரையாவது ஒரு பண்ண பார்த்தியா அப்படின்னு அவன் கேட்குறான். இப்படியும் அந்த பாடல் இருக்கும். அதாவது தனக்கு எதிரே நடந்து செல்லக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையும் சந்திக்க நேருகிற ஒரு ஆண் அந்த ஆணை மட்டும்தான் பார்த்தான், அந்த பெண்ணை பார்க்கவில்லை. அதே போல் அந்த பெண் எதிரில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணைத்தான் பார்த்தாள், ஆணை பார்க்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து. இது ஒரு குறிக்கோள் சார்ந்த கருத்தாக கூட இருக்கலாம். இது நடைமுறையில் இருக்காது அப்படின்னு நாம் நினைத்தாலும் கூட, ஒரு ஆண்மகன் தனக்கு உரியவளாக ஒரு பெண்ணை வைத்து கொண்டு இன்னொரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது என்கிற உயர்ந்த குறிக்கோளை சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது ஒரு ஐடியலிஸ்டிக் வியூன்னே வைத்து கொள்ளலாம். இது குறிக்கோள் சார்ந்த லட்சியம் சார்ந்த கருத்து. ஏனென்றால் சமூகம் அப்படியெல்லாம் இருந்தால் உயர்வடையும் சிறப்படையுங்கிறதுக்காக கவிஞர் அப்படி சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு பாடல் திருக்கோவையாரில் உண்டு. மீண்டாரென உவந்தேன் கண்டு நும்மை இம்மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரே அப்படின்னு. இது அந்த தாயினுடைய கேள்வி. அங்கே எதிர வரக்கூடியவங்க பார்த்து இந்த தாய் கேட்குறார், மீண்டார் என உவந்தேன், திரும்பி வந்துட்டாங்கன்னு மகிழ்ச்சி அடைந்தேன். அப்புறம் பார்த்தா அது இல்லைந்துடு. இம்மேதகவே பூண்டார், உங்களை போலவே திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு இம்மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரே, உங்கள் முன்னால் போனாங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் பதில் சொல்கிறான், புலியூர் நின்று என்னை ஆண்டான் அறுவரை ஆளி அண்ணானை கண்டேன் அயலே தூண்டா விளக்கணையாய் என்னையோ அன்னை சொல்லியதே. இதான் பாட்டு. அதாவது புலியூர் நின்று என்னை ஆண்டான். புலியூருங்கிறது சிதம்பரத்துக்கு இன்னொரு பெயர். பெரும்பற்ற புலியூர்னு அதை சொல்லுவாங்க. புலிக்கால் முனிவர் வழிபட்டதனாலே அதற்கு புலியூர் என்று பெயர் வந்தது. அந்த புலியூர் நின்று என்னை ஆண்டான், அந்த புலியூரில் இருந்து என்னை ஆட்கொண்டவனாகிய தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கின்ற அறுவரை ஆளி அண்ணானை, பெரிய மலை போன்ற மலையிலே இருக்கக்கூடிய சிங்கம் போன்றவனை பார்த்தேன். ஆளி அண்ணானை கண்டேன் அயலே, பக்கத்தில் இன்னொன்று பார்க்கல. அதனால் தன்னுடைய காதலியை பார்த்து தூண்டா விளக்கணையாய் என்னையோ அன்னை சொல்லியதே, அம்மா சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இந்த மாதிரியாக ஒரு ஆண் இன்னொரு தன் மனைவி தவிர்ந்த இன்னொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காமல் நடந்து செல்லுகின்ற உயர்ந்த பண்பாட்டு மரபை திருக்கோவையார் நமக்கு காட்டு. உடன்போக்கு என்கிற அந்த ஒரு இலக்கிய மரபை மாணிக்கவாசகர் இப்படியெல்லாம் பாடி அதில் ஒரு உயர்ந்த குறிக்கோளையும் நாம் சொல்லியிருக்கிறத பார்த்தோம். இந்த உடன்போக்குக்கு பிறகு இந்த பெண்ணும் ஆணும் எங்கள் ஊராரினுடைய முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ளுகின்ற வழக்கம் உண்டு. மீண்டும் அந்த பெண்ணினுடைய ஊருக்கு வருவது உண்டு. இப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருடைய காதலையும் அறிந்த பெற்றோர்கள் தாமே முன் அவங்களுக்கு திருமணத்தை நிகழ்த்தி வைப்பதும் உண்டு. அப்படி திருமணம் செய்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு கற்பு வாழ்க்கை அப்படின்னு பெயர். அந்த கற்பு வாழ்க்கையை பற்றியும் மாணிக்கவாசகர் திருக்கோவையாரில் நன்றாக பாடியிருக்கிறார். அந்த கற்பு வாழ்க்கையில் முக்கியமாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியது என்ன என்று சொன்னால், அதில் உள்ளீடாக அமையக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், இதுவரையிலையும் குடும்ப பொறுப்பை சுமக்காத தலைவன் இப்பொழுது குடும்ப பொறுப்பை சுமக்கிறான். இப்போ அதோடு கூடவே அவனுக்கு சமூக பொறுப்பும் சேருகிறது. இதை வலியுறுத்துறது தான் கற்பு நெறி. கற்பு நெறியினுடைய நோக்கம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடைமுறையில் இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை நான் சொல்கிறேன்னாக்க எளிமையாக புரியும். ஒரு மனிதன் திருமணத்துக்கு முன்னால் வரைக்கும் என்ன இருக்கான்னா ஒரு பிரம்மச்சாரின்னு நம்ம சொல்கிறோம். அவன் கல்யாணம் ஆகாதவன் சொல்கிறோம். கல்யாணம் ஆகாதவனுக்கு அவன் யாரையாவது சார்ந்து தான் இருப்பான். அவனுடைய பெற்றோரையோ சகோதரரையோ அல்லது உறவினரையோ சார்ந்து தான் இருக்க முடியும். அவனுக்கு அவன் அங்கே ஒரு டிபெண்ட். அவன் ஒரு இண்டிபெண்ட் கிடையாது. அவன் ஒரு டிபெண்ட். ஆனால் திருமணம்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால்
அவனை சார்ந்து நிறைய பேர் வந்துடுவாங்க, அவனை டிபெண்ட் பண்ணி பல பேர் இருப்பாங்க. அப்போது அந்த பொறுப்பெல்லாம் அவன் சுமக்கணும். அதெல்லாம் சமூகம், அதுதான் அப்போ தான் சமூகத்தில் அவனுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த உயர்வை தருவது திருமணம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இவங்க நம் முன்னோர்கள்லாம் திருமண வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக வந்து சொன்னார்கள். அப்படி நடக்கிற பொழுது மாணிக்கவாசகர் திருக்கோவையார்னா சொல்கிறார், பழைய தமிழ் இலக்கிய மரபை அடியொற்றியே இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து இருந்தாலும் கூட இடையில அவர்களுக்கு நடுவில் வந்து பிரிவு ஏற்படும். அந்த பிரிவு எல்லாமே முழுக்க இவனுடைய கடமையின் சார்ந்துதான் இருக்கும். இப்போ வந்து அவன் பொருள் ஈட்டணும், பொருள் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது, அதனால் பொருள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பிரிஞ்சு போவான். அல்லது அவன் வந்து ஒரு அரசு பணியில் இருப்பான். இன்றைக்கி நாம் அரசு பணிங்கிறது அன்றைக்கு அரசர்களிடத்திலே இருந்த பணி. அப்போ அவன் வந்து வேந்தருக்கு உற்றுழி பிரிவாக பிரிந்து போவான், அல்லது வந்து போருக்காக பிரிந்து போவான், படிக்கிறதுக்காக கூட போவான், வேறு ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணுங்கிறத கூட போவான். இது இல்லாமல் இன்னொரு பிரிவு வந்து பழங்காலத்தில் இருந்தது என்னென்னா பரத்தையர் பிரிவு என்று சொல்லக்கூடிய பிரிவு. இன்னொரு பெண் மனைவி இருக்க இன்னொரு பெண்ணிடத்திலே தொடர்பு வைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. இதை வந்து சமூகம் வந்து ரொம்ப காலமாக தமிழ் சமூகம், அதிலும் குறிப்பாக தமிழ் இலக்கிய மரபு வந்து சொல்லிட்டு இருக்கு. அது அகத்தோடு சேர்ந்தது. அந்த பரத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து இவனுக்கே உரிமை பூண்ட பெண்ணாக இருப்பாள். அவள் வந்து வேறு இன்னொரு ஆடவனோடு தொடர்பு இல்லாமல் இவனோடையே இருப்பா அப்படிங்கிற அதில் ஒரு ஒழுக்கத்தையும் வலியுறுத்தி சொன்னார்கள். அப்படிப்பட்ட பரத்தையர் பிரிவு பற்றிய பாடல்களும் இந்த திருக்கோவையாரில் இடம்பெற்றிருக்கின்றன. இதை இப்படி முதலிருந்து இறுதி வரை அப்படியே ஆழ்ந்து பார்த்தோம்னா தமிழ் அக இலக்கிய மரபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை இவர் அதாவது மாணிக்கவாசகர் கோவையாக ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார். அது திருக்கோவையார் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த திருக்கோவையார் நம்முடைய தமிழ் நூல்களிலே ஒரு பழமையும் சிறப்புமான பண்பாட்டை அடுத்தடுத்த தலைமுறை தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் சொல்லியிருக்கிறது. எனவே திருக்கோவையாரை ஒரு வெறும் காதல் பாடல் என்பதாக மட்டும் நினைக்காமல் ஒரு தமிழர்களினுடைய வாழ்வியல் செய்திகளை சொல்லக்கூடிய அகநூலாக எடுத்துக்கொண்டால் அதனுடைய சிறப்பு நன்கு புலனாகும். இதிலே பக்தி மைத்திரம் இருக்கிறதா என்று அடுத்து வந்து ஒரு கேள்வி வரும். அதாவது திருக்கோவையார் முழுக்க அகப்பாடல் தானா, அது காதலை பற்றி மட்டும்தான் சொல்லுதா, அதில் எங்கேயாவது பக்தியினுடைய கருத்து அதில் வந்து இடம்பெறாமல் போயிருக்குமா என்றெல்லாம் யாராவது ஐயம் எழுப்பலாம். ஆழ்ந்து பார்த்தால் ஒரு சில இடங்களிலே சில பாடல்களிலே பக்தியும் இருக்கிறது. பக்தி இல்லாமல் வந்து அந்த இது வெறும் காதலை சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பாடல்களில் பக்தியும் இருக்கிறது. இறைவன் வந்து எப்படி தன்னை தடுத்து ஆட்கொண்டு தனக்கு அருள் செய்தான் என்பதை திருவாசகத்திலே சொல்லிய மாணிக்கவாசகர் இங்கேயும் திருக்கோவையாரிலேயும் தலைவனினுடைய செயலை, அதாவது உயர்ந்த செயலை போற்றுகின்ற விதத்திலே தலைவி சொல்லுவதாக ஒரு பாடலை அவர் வந்து பாடியிருப்பார். ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே விழுந்து உயிர் போக இருந்த என்ன இவர் தான் வந்து என்னை அப்படியே திடீரென்று கை கொடுத்து மேலே தூக்கி காப்பாற்றி அருள் செய்தார் என்று தலைவி தலைவனினுடைய சிறந்த செயலை சொல்லுவார். அது இப்படிப்பட்ட இந்த தலைவன் செய்த இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று அந்த பெண் சொல்லுவதாக ஒரு பாடல் திருக்கோவையாரில் உண்டு. இந்த காதலை சொன்ன இதே மாணிக்கவாசகர் தான் திருவாசகத்திலே திருச்சதகத்திலே தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று மற்ற பற்றொன்று இன்றி கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்கொண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறென்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே
முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கநேர்க்கே என்ற அந்த பாடல்லே சொல்லுவார். ஒரு பெரிய கடலில் சிக்கிக்கிட்டு இருந்த எனக்கு, அதிலேயும் உலகியல் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் இந்த பிறவி பெருங்கடலில் சிக்கி கொண்டிருந்த எனக்கு இந்த கடல்லிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு ஒரு தெப்பமாக அல்லது ஒரு கட்டையாக உதவியது எது என்று சொன்னால் 5 எழுத்து என்கின்ற அந்த ஒன்று தான். அதை மிதித்து அப்படியே மெதுவாக கரையேறும். அப்படி கரையேறும்போது நான் ஏறிய கரை நல்ல வளமிக்க இறைவனினுடைய அருள் நிறைந்த கரை. அப்படிப்பட்ட மூர்க்கனாகி எனக்கு நீ இதை செஞ்சேன்னு சொல்லி மாணிக்கவாசகர் இறைவனிடத்தில் பாடியதைப் போலவே நான் இந்த பெரிய மலையில இருந்து உருண்டு கீழே விழுந்து சாக இருந்த என்னை நீ என்னை கை கொடுத்து கரையேற்றி காப்பாற்றினாய் என்று அந்த தலைவனை போற்றி உனக்கு நான் என்ன கைமாறி செய்ய முடியும் என்று அந்த தலைவி பேசுகிறார். இந்த இரண்டையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே இறைவனினுடைய கருணை தலைவனை காப்பாற்றியது, அதாவது ஆன்மாவை காப்பாற்றியது. இங்கே தலைவனினுடைய கருணை தலைவியை காப்பாற்றியது என்ற இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கிற பொழுது மாணிக்கவாசகர் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அருளியல் சார்ந்த ஒரு நெறியிலேயும் தன்னுடைய அனுபவத்தை சிறப்பாக வெளிப்படுத்தியவர், உலகியல் சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் வாழ்வியல் சார்ந்த ஒரு கருத்திலேயும் தன்னுடைய சிறப்பான இயல்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி இந்த திருக்கோவையாரிலே எடுத்து சொல்வதற்குரிய பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் நாம் நீண்டு கொண்டே செல்லுகின்ற அளவுக்கு நமக்கு கை கொடுக்கக்கூடியவை. இருந்தாலும் நேரம் கருதி இவையெல்லாம் நாம் தொட்டு காட்டுகின்ற ஒரு சூழலிலே இருக்கின்றோம். அடுத்ததாக திருக்கோவையாரினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய பாடல் ஒன்று இன்றைக்கும் திருக்கோவையார் நூலினுடைய முற்பகுதியிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்கள் 3 நூல்களை பார்க்கலாம். ஒன்று தொல்காப்பியம், இன்னொன்று திருக்குறள், மூன்றாவது திருக்கோவையார் என்று 3ஐ குறிப்பிட்டார் என்று நாம் பார்த்தோம். திருக்கோவையாருடைய சிறப்பை இவர் சொல்லியிருப்பதை விட இன்னும் சிறப்பாக அந்த நூலினுடைய மேன்மைகளை சொல்லக்கூடிய பாடல் ஒன்று திருக்கோவையார் நூலிலேயே இடம்பெற்றிருக்கிறது. திருக்கோவையாரை ஒரு வேத நூல் என்று சொல்கிறவர்களும் உண்டு. திருக்கோவையார் ஒரு ஆகம நூல் என்று சொல்கிறவர்களும் உண்டு. திருக்கோவையார் ஒரு சிறந்த காம நூல், அதாவது இன்ப பொருளை சொல்லக்கூடிய நூல் என்றும் அதை குறிப்பிடலாம். அதற்கு மேலாக அது ஒரு தருக்க நூல், அது ஒரு லாஜிக் புக் அப்படின்ற மாதிரியாக அதனுடைய தருக்க நூல் என்றும் அதை சொல்வார்கள். இல்லை அது ஒரு சிறந்த இலக்கியம் என்று சொல்வார்கள். இப்படி 5 விதமான சிறப்புகள் அந்த நூலுக்கு இருக்கின்றன என்பதை அந்த நூலினுடைய முற்பகுதியிலேயே இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடல் ஒன்று சொல்கிறது. ஆரணம் காண் என்பர் அந்தனர், யோகியர் அருமறையின் காரணம் காண் என்பர், காமகர் காம நன்னூலது என்பர், ஏரணம் காண் என்பர் எண்ணர், எழுத்தென்பர் இன்புலவோர், சீரணங்காகிய சிற்றம்பல கோவையை செப்பிடினே என்பது அந்த பாடல். ஆரணம் என்றால் வேதம், அருமறையின் காரணம் என்றால் ஆகமம், காம நுண்ணூல் அது இன்பத்து நூல், இன்ப நூல், காமசாஸ்திர நூல், ஏரணம் என்றால் தர்க்க இலக்கியம், லாஜிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, எழுத்து என்றால் இலக்கியம். இப்படி 5 சிறப்புகளும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு நூலாக திருக்கோவையார் விளங்குகின்றது. எனவே அப்படிப்பட்ட திருக்கோவையாரினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நன்கொடையை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம். நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க.